ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம்னா 2329 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு நீதிமன்றங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பாக வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 27/5/2024 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து இந்த அறிவிக்கையை கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு வந்து நேரடி தேர்வு, இது வந்து டைரெக்டாக இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தோம்னா இணையதளம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பர்களிடமிருந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ABCD அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பதவியோட பெயர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஜாப் பார்த்தோம்னா நகல் பரிசோதகர் அப்படிங்கிற இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 60 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஊதியம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 19,500லேருந்து 71,900 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நகல் வாசிப்பாளர் ரீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப்போட நேம் வந்து இவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 11 வேக்கன்சி வந்து இருக்குது. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,500லேருந்து 71,900 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றுவனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 100 வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 19,500லேருந்து 71,900 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4வது பார்த்தோம்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் கட்டளை பணியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 242 வேக்கன்சி வந்து இருக்குது. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,000 கொடுத்துருக்குறாங்க. 19,000 இருந்து 69,900 வரை வந்து இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 5வது கட்டளை எழுத்தர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 16,600 60,800 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் 53 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. 16,600 60,800 வந்து சேலரி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 27 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 19,500 71,900 வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜாபுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுது, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நகல் பிரிவு உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 15,700 58,100 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 638 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுல அதிகமான வேக்கன்சி வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 15,700 58,100 வந்து இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தூய்மை பணியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா 202 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சேலரி பார்த்தோம்னா 15,700 58,100 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தோட்ட பணியாளர் பார்த்தோம்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. 15,700 58,100 வரை வந்து சேலரி வந்து இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாட்ச்மேன் காவலர் இரவு காவலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 459 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுல 2வது அதிகமான வேக்கன்சி பார்த்தோம்னா 459, அதாவது வாட்ச்மேன் அப்படிங்கிற இதுக்கு பணிக்கு தான். இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 15,700 58,100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா 85 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 15,700 58,100 வரை சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு வந்து 18 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 15,700 58,100 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 15வது வேக்கன்சி பார்த்தோம்னா தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 15,700 58,100 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வாட்டர் உமன் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி வந்து 15,700 58,100 வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து 17வது வேக்கன்சி பார்த்தோம்னா மசால்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து 402 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 15,700 இருந்து 58,100 வரை சேலரி வந்து பெர் மந்த்துக்கு இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துலாம். மேற்கண்ட பணியிடங்களுக்கான விரிவான அறிக்கை, விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுரைகள், இணையதளத்தில் பதிவு செய்யும் மற்றும் விண்ணப்பிக்க முறை பற்றிய விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தை பார்க்கும். அதாவது www.mhc.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அண்ட் அப்ளையும் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 27/5/2024 கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது இங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி பார்த்தோம்னா 2000க்கு மேலே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணலாம். 2329 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தலை, ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே நம்மளோட வீடியோஸில் போய் பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோஸை வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.